நிலைமையை பார்த்தியா? அதான் அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லையா, பாவம். போயிட்டு வரட்டுமா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. விஜய், உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அவங்க என்னன்னா, அதான் அக்கா உனக்கு துணைக்கி இருக்காங்களா? சரி, வருத்தப்படாத, ஃபீல் பண்ணாத. சீக்கிரம் வந்துடுறேன், வரேன். சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கு. வரேன். எப்படி இருக்காரு மாப்பிள்ள? பையன் ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ணே. நல்லா இருக்காருங்க. சுந்தரையா தான் இந்த போட்டோ, ஜாதகம், எங்க வேலை செய்யறாரு, இந்த விவரம் எல்லாம் கொடுத்தாரு. அப்படியா? எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏங்க, ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிங்க, பொருத்தம் பார்க்கணும்ல. ஆமாமா, பாத்துலாம். மாணிக்கா, வாப்பா செந்திலு, வாடா உட்கார்றா. வரவே இருக்கிற என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா நீ? நான் என்னடா காரியம் பண்ணி வச்சேன்? இது யார் வீடு? மாணிக்க வீடு. மாணிக்க உனக்கு ஒட்டா வரவா? இங்க எதுக்கு வந்து உட்காந்துருக்க நீ? பிச்சை கஞ்சிக்காவா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் அந்த கஞ்சி நாங்க ஊத்த மாட்டோமா? நீ ஊத்துற அந்த பிச்சை கஞ்சிய உன் வீட்டுல நாயை கட்டி வச்சிருக்க இல்லடா, அதுக்கு ஊத்து, எனக்கு வேண்டாம். என்னை அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு திமிரா வேற பேசுறியா? ஹலோ, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பெத்த அம்மா கிட்ட எப்படியா பேசுறது? நீ சப்போர்ட் கரியா? ஏயா, அதுக்கு தான் வயசாகி போய் மரம் கண்டு போய் கிளம்பி வந்துருச்சு. நீ எதுக்கு இங்க உட்கார வச்சு சோத்த போட்டுட்டு இருக்க? பெத்தவளை மன நோகாம வச்சுக்க தெரியல, அதுக்கு மாணிக்க தேட்டா திட்டுற. உன்னை பெத்தவளை ஆதரிக்கிறானே, அதுக்கு நீ அவனுக்கு கொடுக்குற பரிசா? ஏன் பேச மாட்ட? எங்க சோறு கிடைச்சாலும் நல்லா உட்காந்துக்கிற சோத்து பிண்டம் தானே நீயே. வெக்கமான ஏதா இருந்தா அப்படி மூணாவது மனுஷன் வீட்டுல உட்காந்து ரவுண்டு கட்டி திம்பியா? மானம் கட்ட ஜென்மம். கொஞ்ச நெஞ்ச மான ரோசரத்தை என் உடம்புல ஓடுறதுனால தான்டா உன்னை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இனிமே நான் செத்தாலும் ஓ வாசப்படி மிதிக்க மாட்டேன். அதான் சொல்றாங்கல்ல, பாட்டி இனிமே இங்கதான் இருப்பாங்க, நீங்க கிளம்புங்க. ஏய், எங்க அம்மா கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா நடுவுல? மரியாதை. நீ நின்னு பேசிட்டு இருக்கிறது என் வீடு, நான் பேசதான் செய்வேன். பாட்டி இனிமே இங்கதான் இருப்பாங்க, நீ கிளம்பு. இப்ப புரியுது மாணிக்கம் ஐடியா. கிளம்பி இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கும். அது வரைக்கும் சோத்த போட்டு இங்கேயே செட்டில் பண்ணி வச்சுக்கிட்டா செத்த உடனே மொத்த சொத்தை அமைக்கலாம்னு பாக்குறேன். வாய முடியா? யாருக்கே வேணும் சொத்து? பெத்த தாயை வச்சு ஒரு வாய் சோற போட முடியல, ஒழுங்கா வச்சு காப்பாத்த முடியல, வாய் மட்டும் பேசுற. அப்படி போடு. ஏன்பா நீ உங்க அம்மா கொண்டு தண்ணி கொடுத்து வச்சுட்டு பெரிய மனுஷன் மாதிரி இங்க எனக்கு வந்து பஞ்சாயத்து பண்ற? சும்மா இரு. எங்க அம்மா என் கூட இருந்தா கெடுதல்னு ஜாதகத்துல இருந்தது, அதான் தனியா இருக்காங்க. முன்ன மாதிரி நான் கிடையாது. அட போய, சும்மா ஜாதகம் ஜோசின்னு கதை விடுறிய. ஜாதகம் சரியில்லைன்னா பரிகாரம் பண்ணுவாங்க, அதை விட்டுட்டு அம்மாவை கொண்டு தண்ணி கொடுத்துன்னு வைப்பாங்களா? ஏய், என்ன குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. டேய், வாய மூடுடா. மாணிக்கத்தை பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்லடா. அது சரி, இப்ப நீ எதுக்கு வந்த? அத முதல்ல சொல்லு. வாயை மட்டும் பேசாம என் கூட கிளம்பி வா. அங்க போறது திருண்டு கம்முன்னு. இந்த மாதிரி அதிக பிரச்சனை தரமா நடந்துக்காத. அடே, நீ எனக்கு அறிவு சொல்றது இருக்கட்டும்டா. இந்த நாகரிகம் இல்லாத நடுவீட்டுல வந்து கத்துற பாரு, அத நீ முதல்ல திருத்திக்கோ. இந்த பாரு, நான் கூட வர மாட்டேன், நீ முதல்ல இங்கிருந்து புறப்படு. ஏ கழுவே, என்ன திமிரா? வரமாட்ட? முடியாதுப்பா. மறுபடியும் நான் உன் கூட வந்து உன் பொண்டாட்டி ஊத்துற பிச்சை கஞ்சியை என்னால குடிக்கவும் முடியாது. அவ சொல்ற சுடு சொல்ற என்னால தாங்கிக்கவும் முடியாது. நீ இங்க இருந்து நடைகட்டுப்பா. கழுவே, நீ செத்து போனா நான் தான் கொல்லி போடணும், அத மறந்துடாத. அட போடா. உயிரோட இருக்கும் போதே ஒருவேளை சோறு போடாதவன் செத்த பிறகு பூவு போட்டு வச்சு அலங்காரம் பண்ண போறான்னு நான் கண்ணை முடிச்சு பாத்துக்கிட்டு போறானாகும். எவன் கொல்லி வச்சாலும் இந்த கட்டை வேகப்படா. அடடி போடா. கேள்வி, என்ன அவமானப்பட்டு அனுப்புறல பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்டோன்னு பாக்குறேன். ஒரு நாள் இவங்களே உன்னை வீட்டை விட்டு வெளியில அடிச்சு துரத்தும் போது நீ என் காலில் தான் வந்து விழணும். அது நடக்காதுடா. அப்படியே நடந்தாலும் ஆத்திரியோ குளத்திலேயோ விழுந்து உயிரை விடுவனே தவிர ஓ வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன். நீ போடா. எப்படியாப்பா? வாங்க பாட்டி. அம்மா சுந்தரியா சொன்னார்ல, அந்த பையன் தான், பேர் சந்தோஷ். எப்படிமா இருக்காரு? மாணிக்கம், மாப்பிள்ள பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காருப்பா. ஆமா,
இவர் எங்கேயோ வேலை பாக்குறதா சொன்னாரே, எங்க வேலை பாக்குறாரு? கம்ப்யூட்டர் இன்ஜினியர்மா, நல்லா சம்பாதிக்கிறாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப குணமான பையன் எல்லாரும் சொல்றாங்கம்மா. ஏன்பா மாணிக்கம், நம்ம நிர்மலாக்கு வந்த சம்பந்தம்லாம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா. ஆனா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுதான்ப்பா இதெல்லாம் தள்ளி போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உதவாக்குற சம்பந்தம் எல்லாம் தள்ளி போயிருந்திருக்கு. நல்ல வசதியான இடமா இது. டேய் மாணிக்கம், இந்த இடத்தை எப்படியாவது முடிச்சிருப்பா. இதுவும் இல்லன்னா என் மனசு ஒடிஞ்சு போயிடும்பா. நிர்மலாவும் ரொம்ப வெறுத்து போயிடுவா. என்னம்மா நீங்க, நான் எதுக்கு இருக்கேன்? அசால்ட்டா இருக்க கூடாதுப்பா. படபடன்னு பேசி முடிச்சிடணும். நான் அதுக்காக தான்ப்பா சொல்றேன். அம்மா, என் வசதிக்கு மீறி அவங்க கேட்டாலும் அவங்க கேட்ட சீர்வரிசைய கடன் வாங்கியாவது முடிச்சிடுறேன். இந்த கல்யாணம் மட்டும் தட்டி போகாம நான் பாத்துக்கிறேம்மா. இத பாருப்பா, எப்படியாவது பேசி படபடன்னு முடிச்சிடு காரியத்தை. ஆனா என்னப்பா ஆனா? இல்லம்மா, பொண்ணு பாக்குறதுக்கே ஒத்துக்க மாட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நிர்மலா சொல்றாளே, அதான் யோசனையா இருக்கு. டேய், அவ பழச நினைச்சு வளர்றாப்பா. அவ போக்குல விட்டுதான்ப்பா பிடிக்கணும். எப்படிமா? இத பாருப்பா, ஆரம்ப ஏற்பாட்ட கொஞ்சம் கமுக்கமா பண்ணுவோம். பின்னாடி அவளுக்கு எடுத்து சொல்லி எப்படியாவது ஒத்துக்க வச்சிடலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லம்மா. பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் தானே மேற்கொண்டு பேச முடியும். இத பாருப்பா, பொண்ணு பாக்குற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா முரண்டு பண்ணுவா. அதனால நேரடியா பண்ண வேணான்னு சொல்றேன். வேற எப்படி? மாணிக்கம், சரவுக்கு வளகாப்பு பண்றோம்ல, அன்னைக்கு அவங்களையும் தெரிஞ்சவங்கள வரவழைக்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர வைப்போம். வளகாப்புக்கு வந்தவங்க நிர்மலாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மேற்கொண்ட விஷயங்களை பேசி முடிச்சிடலாம்ல. என்னப்பா சொல்ற? சரிம்மா. ஒருவேளை நிர்மலாவே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நிர்மலா அதை பத்தி வருத்தப்பட மாட்டால. ஏய், நிச்சயமா என் பொண்ணு அவங்களுக்கு பிடிக்காம போகாதுடா. அம்மா, ஒருவேளை புடிச்சு போச்சுன்னா எப்படிமா நிர்மலாவை சம்மதிக்க வைக்கிறது? இத பார், நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நிர்மலாவை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. சரிம்மா, இதுவும் நல்ல யோசனை தான் எனக்கு தோணுது. அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்னைக்கு வர சௌகரியப்படும் சொல்லி கேளு. அன்னைக்கே சரோவுக்கு வளகாப்பா வச்சிருவோம். சரிம்மா. ஆமா, கிளவி இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கு. ஆ, பையன மருமகளை ஏதோ கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு பாட்டி நேரம் கிளம்பி கோயில போய் உக்காந்துருக்கு. நான் பார்த்து கூட்டிட்டு வந்தேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவ பையன் வந்து என்கிட்ட தகராறு பண்றான். பாவம், அந்த கிழவிக்கு நம்மள விட்டா யாருப்பா இருக்காங்க? அந்த முட்டா பயலுக்கு நல்லா கொடுத்து அனுப்பிச்சியா? நல்லா சொல்லி அனுப்பிச்சேன். பாவம் பாட்டி ரொம்ப வருத்தப்படுதுமா. நாம இருக்கோம்னு சொல்லி அந்த கிழவிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதானப்பா. அததாம்மா நானும் சொன்னேன். வில்லன் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காரு, எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. இந்த வயசை தனியா போறதுக்கு வரணும் பயம் வேண்டி கிடக்கு. நம்ம பொழப்புல கைய வச்சுட்டாரு. சை, உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னு சொல்லுவாங்க. இவர் என் உடன் பிறந்தவளை கட்டிக்கிட்டு என்னைய கொல்றாரு. இன்னும் நம்ம தலையெழுத்துல என்ன எழுதி இருக்கோ. சை. கோபி, வாங்க அண்ணே. யார என்னையா? உங்களதே அண்ணே, உள்ள வாங்க. உட்காருங்க அண்ணே. இந்தாங்க காஃபி. காஃபியா? எனக்கா? உங்களுக்கு தான் அண்ணே, நானே காஃபி போட்டேன். இந்தாங்க குடிங்க. பாத்தீங்களா மாமா, என்னைக்காவது ஒரு நாள் உங்க கூட பிறந்த தங்கச்சியே உங்களை வாங்கனேன்னு கூப்பிட்டு காஃபி கொடுத்துருக்காங்களா? ஆமா ஆமா. ஏனே, நேத்து ராத்திரி யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு போனீங்களே, இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்லம்மா. ராத்திரி பூரா அங்க இருந்துட்டு விடிகாலம் தான் வந்தோம். இப்ப நல்லா இருக்காங்கிற விஷயத்த சொல்லிட்டு கோபிக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் வந்தம்மா. என்னன்னு நீங்க தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு எந்த நேரத்துல எப்ப வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறாரு இல்லைங்க? நான் வரேம்மா. தேங்க்ஸ் கோபி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜி. இந்த மாதிரி நீ கலகலன்னு பழகிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு விதத்துல நேத்து நம்ம விஷயம் தள்ளி போனது கூட நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன்.
அப்பதானே இன்னைக்கு சம்பிரதாயப்படி பால் பழம் பூ எல்லாம் வச்சு ஆரம்பிக்கலாம். விஜி, என்ன முகம் டல்லாயிருச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்பாடி, எங்க நீ பழையபடி தலைவலிக்குது ஜோரம் அடிக்குதுன்னு சொல்லி என் தலையில பெரிய குண்டை தூக்கி போட்டுருவேன்னு பயந்துட்டேன். பின்ன இருக்காதா விஜி? விஸ்வாமித்திற்கு அடுத்தபடியா தவ வலிமை மிக்க ஒரே ஆள் நான் தான். எவ்வளவு குழப்பங்கள், அதை தொடர்ந்து எவ்வளவு சோதனைகள், அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தான் ஒண்ணு சேர போறோம். விஜி, பரிவர்த்தனை நடக்கும்போது அதுக்கு ஒரு அட்வான்ஸ் உண்டு இல்லையா? எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடு. எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடு. விஜி, விஜி, என்ன எனக்கு ஒரு அட்வான்ஸ் கேட்டேன் சைலண்டா இருக்க? என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தானா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதே இது நாளைக்கு கேட்டா நீ சகஜமா கொடுக்க போற. சரி விஜி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். விஜி, ரெடியா இரு. ஈவினிங் வந்து உன்னை பார்ட்டிக்கு கூட்டு போறேன். அப்புறம் பார்ட்டிக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணுங்கிற நீ செலக்ட் பண்ணணும், நீ என்ன ட்ரெஸ் போடணுங்கிற நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, வரேன் விஜி. இந்தா இன்னொன்னு வச்சு. போதும்க்கா. என்ன போதும்? ஏண்டி பெரிய மனுஷி ஆயிட்ட, உடம்புல கொஞ்சமாவது தெம்பு இருக்கா? காத்தடிச்சா அப்படியே விழுந்துருவ போல இருக்கு. என்ன பாரு. ஆமா பவானி, புயலே அடிச்சாலும் உங்க அக்கா சாய மாட்டா. நல்லா சாப்பிடு, அப்பதான் உங்க அக்கா மாதிரி ஆக முடியும். நான் இவ்வளவு சாப்பிட்டேனா கிளாஸ்ல போய் தூக்கம் தான் வரும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சட்னிக்கு தானே சாப்பிட்டேன். இட்லி பொடிக்கு 2 இட்லி சாப்பிடு. சொன்னா கேளுக்க, எனக்கு வயிறு தொம்பல. ஏய், அவதான் வேணாங்கறால, போட்டு திணிக்கிற, விடு. நான் என் தங்கச்சிக்கு அன்பா இட்லி வைக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க. அன்பா? நீ அன்பா இருந்தாலும் பிரச்சனை, கோவமா இருந்தாலும் பிரச்சனை. மாமா, இதுக்கு அக்கா அன்னைக்கு திட்டினதே பரவாயில்ல. இதுக்கே இப்படி சொல்றியே? ஏன் நிலைமை யோசிச்சு பாத்தியா நீ? சின்ன பிள்ளை தானே. ஓஹோ, அதுக்கு பரிகாரமா தான் குண்டு குண்டு இட்லியா வச்சு அமிக்கிட்டியே, அது பத்தாதா? அக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, வரேன் மாமா. சரிம்மா. மாமா, இதே மாதிரி நீங்க சுறுசுறுப்பா கவனமா தொழில் பண்ணீங்கன்னு வைங்க, எங்கேயோ போயிடுவீங்க. அப்படியா? கொஞ்ச நாள் வீடு வீடா போய் பொருள் எல்லாம் வித்துட்டு வாங்க. இதுல கொஞ்சம் காசு வந்ததும் ஒரு பெரிய கடையா வச்சு நாம உட்காந்துடலாம். ஜனங்க உங்களை தேடி வர மாதிரி ஆயிடும். ஆமாதனம், மெட்ராஸ்ல அந்த கடைக்கு போயிருந்தேன்ல, எவ்வளவு பெரிய கடை. 5 மாடி, 5 மாடிலையும் தனித்தனி செக்ஷனு. அதை விடுங்க மாமா, நாமளும் அதே மாதிரி 5 மாடி கட்டடம் கட்டி ஒரு பெரிய கடையா வச்சிருவோம். 6வதா ஒரு மாடி கட்டி அதை நம்ம வீடா வச்சுக்குவோம். அப்பதான் நீங்க வந்து சாப்பிட்டு போக ரெஸ்ட் எடுக்க வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல மாமா, நீங்க வெளியே போனா கூட நான் வந்து கடையை பார்த்துப்பல. நமக்கு இன்னும் எத்தனை பிள்ளைங்க பிறக்குதோ அத்தனைக்கும் ஒவ்வொரு கலர்ல கார் வாங்கி வச்சுப்போம். எல்லாரும் அதுலயே ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். போதும் போதும். இப்படித்தான் ஒவ்வொரு தொழில் பண்ணும்போது நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப நீ கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் ஏதோ தொழில் ஒண்ணு வந்து ஆச்சிருக்கு. அதை போய் நான் ஒழுங்கா பண்றேன். வரட்டுமா? என்ன போஸ், புது தொழிலா? ஆமாமா, புது தொழில் தான். உங்களுக்கு எதுவும் வேணுமா? தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன். இது மத்தவங்க தொழில் மாதிரி வாங்குறவன கடன்காரனாக்கி வட்டிக்கு மேல வட்டி வாங்குற தொழில் கிடையாது. வாங்குறவனுக்கு சொந்தமாயி போயிரும். வாங்கிக்கிறீங்களா? சேர் இருக்கு, ஃபேன் இருக்கு, என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கே வா, நேரம் தான், போ. வரேன், வரமா. நல்லா சொன்னீங்க மாமா. சரி, வரேன். பாத்து மாமா, ஜாக்கிரதை. லீலா, 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 நான் தான் ரவி. லீலா, நான் தான் உன் புருஷன். ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டருமா? நீங்க தான் என் புருஷன்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்க வேணாம்.
அது என் மனசுக்கு தெரியும். இல்ல நீ கோவத்துல பேசுற. இத பாரு, என்னை பத்தி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டேன். மனசுல பட்டத பட்டுன்னு வெளியில சொல்லிடுவேன். ஏன் பேசுறேன், எதுக்கு பேசுறேன்னு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல. அத நீ புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டு என் கூட பேசாம இருந்தா எப்படி இல்ல? உங்க மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. சரி. அப்பா, அப்பா, என்னப்பா? லீலா ஏதோ மூட் அவுட்ல இருக்கா. அவளை கூட்டிட்டு போய் சரோ வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. நான் ஈவினிங் 7 மணிக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் எங்கேயும் போல. இல்ல நீ போயிட்டு வா. வேண்டாங்க. ஏன் லீலா, நான் சொல்றது எதையும் கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் இருக்கியா? ஒரு சேஞ்சுக்கு உன்னை போயிட்டு வான்னு சொல்றேன். மறுக்காம போயிட்டு வா. அப்பா, கொண்டு போய் சரோ வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. சரிப்பா, வாமா. லீலா, எனக்கு பட்டுன்னு கோவம் வந்துடும். அது என் சுபாவம். எனக்கு கோவம் வர்றப்ப அது எதிரில் இருக்கிறவங்க மிரண்டு போற அளவுக்கு அதிகமா வெளிப்படும். அது என் குணம். ஆனா என்னால உன்னை பெருக்கவோ ஒதுக்குவோ என்னால முடியாது. நீயே நல்லா யோசிச்சு பாரு, உன் மேலேயும் தப்பு இருக்கா இல்லையா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். நான் உன் மேல கோவப்படுறேன்னா அந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்கேன். நான் எந்த அளவுக்கு கோவப்படுறேனோ அது மாதிரி 2 மடங்கு உன் மேல நான் பிரியம் வச்சிருக்கேன். புரிஞ்சுக்க, அத நீ புரிஞ்சுக்க. அத புரிஞ்சுக்காம என் கூட பேசாம மட்டும் இருந்துராத. அக்கா, லீலா கண்ணே, வா 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 வா. லீலா எப்படி இருக்க? வாங்க மாமா, உட்காருங்க. வாங்க. இருக்கட்டுமா, நான் லீலா விட்டுட்டு போகலான்னு தான் ஐயோ, நீங்க இருங்க, 5 நிமிஷம் இருங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். என்னமா இது நம்ம வீடு, எப்போ வேணாலும் நினைச்சவன் சாப்பிட மாட்டேனா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி, வரேன் பாட்டி. வாங்க ஐயா. வரேன். லீலா, லீலாம்மா, உட்காரு உட்காரு. லீலா, எப்படிமா இருக்க? ரவி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாருல? ரொம்ப சந்தோஷமா. அவர் உன்னை நல்லபடியா வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நாங்க உனக்காக பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள அவர் உன் மனசை நோகடிச்சாருன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது லீலா. சரமா, என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குற? ஏன் பாட்டி? அதுக்கு இல்லம்மா, உன் அக்கா தங்கச்சிக்கு மேல நீ எப்பவுமே அதிக பாசம் உள்ளவா. அதுலயும் உன் தங்கச்சிக்கு நீ மாப்பிள்ள பாக்குறதுன்னா சாதாரணமாவா பாப்ப? அவன் நல்லவனா கெட்டவனான்னு 4 இடத்துல விசாரிச்சுதானே ஒரு முடிவுக்கே வந்திருப்ப. அப்படி இல்ல பாட்டி, ரவி மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி ரம்யாவோட பையன் சைக்கிள்ல கைவிட்டு கை காயமாயிடுச்சு. அப்ப ரவி பதறி போய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. யாரோ பெத்த பையனுக்காக இவ்ளோ பதறி ஓடினாரே, அவர் நல்ல மனுஷனா தானே இருப்பாரு. அது என்னமோ வாஸ்தவம் தான். அது மட்டும் இல்ல பாட்டி, பொம்பளைங்களுக்கு நடுவுல வியாபாரம் பண்ணாலும் எவ்வளவு கண்ணியமா இருக்காரு தெரியுமா? வரப்போற பொண்டாட்டி எந்த சிரமமும் படக்கூடாதுங்கிறதுக்காக அப்போல இருந்து ஒவ்வொரு பொருளா வாங்கி சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் லீலாவை நல்லபடியா பாத்துக்க மாட்டாரா? சரமா, நீ சொல்றது என்னமோ உண்மைதாம்மா.